அண்ணா வணக்கங்க. அண்ணா வணக்கங்க, என் பேர் பாபுங்க. அண்ணா நம்ம ஊர் சத்தியமங்கலம் நெகமுத்துங்க. அண்ணா என்ன வண்டி வச்சிருக்கீங்க? அண்ணா நாம ஜாண்டீர் 5405ங்கண்ணா. 3800 மணி நேரம் ஓடிக்குதுங்க. சொல்றீங்க உங்க வண்டி பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு. சரிங்கண்ணா. அது காரணம் என்னங்கண்ணா? அது காரணம் நான் கரெக்டா ஆயில் கேஜ் பாத்துக்கோங்கண்ணா. வண்டி ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி இன்ஜின் ஆயில் கேஜ் பாத்துக்கோங்க, கீர் ஆயில் பாத்துக்கோங்க, கூலண்ட் ஆயில் எல்லாம் இருக்குதான்னு பாத்துக்கோங்க. வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டு வேற ஏதாச்சும் சவுண்ட் எங்காச்சும் வருதான்னு பாத்துக்கோங்க. கிரீஸ் எல்லாம் கரெக்டா அடிச்சுக்கோங்கண்ணா. ஏர் ஃபில்டர் எல்லாம் ட்ரை ஏர் ஃபில்டர், அதனால டெய்லி கழட்டி டெய்லி ஏர் பிடிச்சி மாட்டிக்குவோங்கண்ணா. சரிங்க, நல்லா இருக்குங்கண்ணா. கிளச் பிளே எல்லாம் பாத்துப்பீங்க? கிளச் பிளே எல்லாம் பாத்துக்கோங்கண்ணா. பிடிஆர் கிளச்சுங்க, அப்புறம் இந்த கிளச் எல்லாம் கரெக்டா பார்த்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி இப்போ இல்லாட்டினா மெக்கானிக் சர்வீஸ் வந்தா கிளச் பிளே இதெல்லாம் பார்க்க சொல்லிடுவாங்கண்ணா. வாழைக்கெல்லாம் எவ்வளவு ஆர்பிஎம் வைப்பீங்க? நான் வாழைக்கு 15-16 வைப்பேங்கண்ணா. சரிங்க. டீசல் பார்த்தா ஒரு 5.5 ஒரு 6 போகுங்கண்ணா. அதையும் வச்சா இப்போ ஓட்டுனீங்களா அந்த காட்டுக்கு எத்தனை ஆர்பிஎம்? காடல ஒரு 5.5 தான் போகுங்கண்ணா. ஆர்பிஎம் எவ்வளவு வச்சீங்க இப்போ? ஆர்பிஎம் வந்து 15-16 வைப்பேங்கண்ணா. சரிங்க, நல்லா இருக்குங்களா பர்ஃபார்மன்ஸ்? பர்ஃபார்மன்ஸ் அருமையா இருக்குது, நீங்களே பாத்தீங்களாங்கண்ணா. அதான் லோக்கல் மெக்கானிக் விட்டு பாப்பீங்க? லோக்கல் மெக்கானிக் கிட்ட நான் போகவே மாட்டேங்கண்ணா. ஏங்கண்ணா? கம்ப்ளைண்ட்னாலும் கம்பெனியில விட்ட பிரச்சனை இல்லைங்கண்ணா. வண்டி ஒரிஜினாலிட்டி நல்லா இருக்குங்க, வாரண்டிக்கு பிரச்சனை இல்லைங்கண்ணா. சின்ன வேலைனாலும் கம்பெனில இருந்து ஆள் வருங்க. கூப்பிட்டா கரெக்ட் டைமுக்கு வராங்களா? அதெல்லாம் சொன்னா வந்துருவாங்கண்ணா. சொன்னா வந்துருவாங்க. இப்ப வரைக்கும் நான் கம்பெனில தான் பாத்துட்டு இருக்கிறேன். 1500 ஆர்பிஎம் தான் வைக்கிறீங்க? ஆமாங்கண்ணா. பினிஷிங்ல ஒரு கம்ப்ளைண்ட் இல்லீங்களா? பினிஷிங் எல்லாம் ஒரு கம்ப்ளைண்ட் இல்லைண்ணா. காட்கார் ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்க. லோக்கல் மெக்கானிக் எல்லாம் விட்டோம்னா அவங்க ஏதோ ஒன்று தட்டி ஏதோ ஒன்று உடச்சு போடுவாங்க. சரிங்க. அதனால கம்பெனில விட்ட பிரச்சனை இல்லைங்க. இப்ப 4 வருஷம் ஆச்சுன்னா கம்பெனில ஏதோ விட்டு பண்ணிட்டு இருக்கிறேங்கண்ணா. பிரச்சனை எதுவும் இல்லைங்களா? பிரச்சனை எல்லாம் எதுவும் இல்லைண்ணா. வண்டி அருமையா இருக்குதுங்க. சர்வீஸ் எல்லாம் நீட்டா ஜம்முன்னு தர்றாங்கண்ணா. போன் பண்ணி சொன்னா வந்துடுறாங்க. எந்த டீலர்ட்ட வண்டி எடுத்தீங்க? அண்ணா நம்ம அருணாச்சல டீலருங்கண்ணா. சரி சரி. பேர்ஸ் எல்லாம் ஜாண்டீர் ஷோரூம்ல தான் வாங்குவாங்கண்ணா. கம்பெனில வாங்கிட்டா ஒரிஜினாலிட்டியா இருக்குங்க. இப்போ 30 கிலோமீட்டருக்கு ஒருக்கா ஒவ்வொரு ஷோரூம் இருக்குதுங்கண்ணா. ஜாண்டியர் ஷோரூம்? ஆமாங்கண்ணா. இது போய் மத்த வண்டி எடுக்காம ஏன்னா ஜாண்டியர் எடுத்தீங்க? ஜாண்டீர் தான் எனக்கு பிடிச்சதுங்கண்ணா. ஒரு 2-3 கஸ்டமர் சொன்னாருங்க ஜாண்டீர் எடுத்து வண்டி நல்லா இருக்கும்னாருங்க. நான் இல்லாட்டினா வேற வண்டி தான் எடுக்கலாம்னு ஐடியாவில் இருந்தேங்க. அப்புறம் சொன்னதை பார்த்துட்டே எடுத்தேங்க. ஆனா இப்ப எடுத்ததுல இருந்து பரவாயில்லைங்கண்ணா. இன்னும் எந்த வாழைக்காட்டுக்கு போய் இன்னும் எதுவும் திரும்பி வந்தது இல்லைங்க. அடுத்து என்ன வண்டி எடுக்கலான் இருக்கீங்க? ஆனா 50-75 எடுக்கலாமான்னு ஒரு ஐடியாவில் இருக்கிறேங்கண்ணா. சரிங்கண்ணா, வாழ்த்துக்கள். நன்றிங்கண்ணா. நன்றி.